சிம்பிளாக யம்மியாக ஒரு குடமிளகாய் சட்னி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குடமிளகாய் சட்னி செய்கிறதுக்கு 2 குடமிளகாய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த குடமிளகாயை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். வதக்கி எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு பூண்டு, வெங்காயம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து அது கூடயே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடயே தேங்காய் ஒரு அரை மூடி சேர்த்துருக்கேங்க. சேர்த்து வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, கொஞ்சமாக புளி சேர்த்து இதையே லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த சமயத்தில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குடமிளகாயுமே இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இது நல்லா ஆறி வரட்டும். ஆறி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா சட்னி அரைச்சி எடுத்தால் குடமிளகாய் சட்னி ரெடிங்க. இது சாதம், தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.